மா பசிக்குமா இல்லையா? என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போறோம்னா, முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு முட்டைக்கோஸ் ஒரு பாதி அளவு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸை வந்து எந்த அளவுக்கு நல்லா தின் லேயராக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின் லேயராக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா தின் லேயராக கட் பண்ணாதான் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா நூல் நூலாக இருக்கா? தின்னாகவும் இருக்குது, நல்லா நூல் நூலாகவும் இருக்குது, நல்லா நீட்டமாகவும் இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கட் பண்ண முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இதே மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். அடுத்து வெறுமிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. தேவையான அளவு உப்பு, சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பிசையுங்க. எல்லாமே பிசையும் போது அந்த இதில் சேரணும். நல்லா உப்புலாம் போட்டிருக்கோம். ஸோ நல்லா பிசையுங்க. எல்லாத்துலேயும் கலந்துருக்கணும். அது கொஞ்சம் கட்டிப்பதம் எல்லாத்துலேயும் சேரணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா அது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும். இதில் வந்து ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லா மாவும் ஒன்றோட சேர்ந்துருக்கும். முட்டைக்கோஸோட நல்லா சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸை வந்து நல்லா இது மாதிரி திரிச்சு போடுங்க. அதாவது பிரித்து போடுற மாதிரி போடுங்க. இதுக்கு பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் நல்லா திருப்பி விடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டால் போதும். அதுவே நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா திருப்பி விடுங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயில் வந்து அந்த மசாலா எதுவுமே பிரியவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான். இது கூட ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முட்டைக்கோஸ் பக்கோடா தான் இது. வந்து செய்யறது ரொம்பவே ஈஸி. ஒரு முட்டைக்கோஸ் இருந்தால் போதும். வெங்காயம் கூட அந்தளவுக்கு தேவைப்படாது. சும்மா ஒரு வெங்காயம் தான். இது கடையில் சாப்பிட்ற பக்கோடாவோட இந்த பக்கோடா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.